ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியல் வேல்யூ கார்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மள்ட்ட இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 வண்டி வந்தது. ஸோ அதில் ஒரு பெயிண்டிங் டச்சப்புக்கு ஒரு வண்டி போயிருக்குங்க. இன்னும் ஒரு 3 வண்டி இருக்குது. அந்த 3 வண்டி இன்டீரியர் அவுட்லுக்கு எல்லாமே காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மள்ட்ட என்னென்ன வண்டி இந்த வாரத்தில் இருக்குது அப்படிங்கிறத காட்டலாம். ஸோ எல்லாமே சூப்பர் ப்ரைஸில் இருக்குது. ஸோ நீங்களே பாருங்கள். அதாவது பார்த்துட்டு ஒரு யாருனாலும் வண்டியை பற்றி தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு வந்து நீங்கள் என்ஜினை கொண்டு செக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லாமே லோ பட்ஜெட் தான். நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாயிலேருந்து 2 லட்ச ரூபாய்க்குள்ளே தான் வண்டியே இருக்குது. நம்ம கன்சல்ட்டிங் எங்கே இருக்குன்னா திருப்பூரில் வீரபாண்டியில் இருக்குது. கூகுளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிச்சிங்கனாவே லொக்கேஷன் வந்துடும். அது இல்லாமல் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்போம். அது இல்லாமல் ஸ்க்ரீனில் நம்பர் வந்துகிட்டே இருக்கும். அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு சில வண்டி பர்டிகுலராக நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அந்த வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக்கு எல்லாமே உங்களுக்கு எடுக்கலாம். இப்போ நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வண்டி வந்திருக்கு, புதுசாக வந்திருக்குன்னா அதை காமிச்சிட்டு அடுத்து நம்மள்ட்ட என்னென்ன வண்டி இருக்குன்றதை காமிப்போம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை இன்டீரியர் அவுட்லுக் காமிச்சிருக்க மாட்டோம். நீங்கள் பர்சனலாக பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த நம்பருக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் வீடியோ எடுத்து அந்த வண்டியை பர்டிகுலராக அனுப்பலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன கார்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சூப்பர் ப்ரைஸில் இருக்குது. வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்க வண்டி செவர்லெட் ஆப்ட்ரா 2008 மாடல் டீசல் வண்டி. நல்ல மைலேஜ் வண்டிங்க. வண்டி பார்த்திங்கன்னா லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் நம்பர் வந்துடுது. டயர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா இன்ஜின்லாம் நல்லா தெளிவாக இருக்குது. ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. ஃபுல் ஆப்ஷன் வண்டி. பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக்கு அலாய் வீல் எல்லாம் வந்துடும். ஸோ பெரிய அடி டென்ட்டுன்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர்னு பார்த்துடலாம். இன்டீரியர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், 2 ஏர் பேக் வந்துடுது. இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம். நல்ல சூப்பரான செட்டு. இது ஒரிஜினல் செட்டு. லெதர் சீட் பாருங்கள். ஸோ நல்ல ஸ்பேஸியான வண்டி. இது பேக் சீட்டு. இன்டீரியர் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேஸியாக இருக்குது, நல்ல லக்ஸூரியாக இருக்குது. ஸோ பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, 2 ஏர் பேக்கு பார்த்திங்கன்னா ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. அலாய் வீல் வந்துடுது. உங்களுக்கு பேப்பர்ஸ் எல்லாம் கரண்ட்டில் இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,45,000 வருது. நல்ல ப்ரைஸுங்க. நல்ல வண்டி பார்த்திங்கன்னா நல்ல மைலேஜ் வண்டியும் சரி. என்ஜின் நல்லா தெளிவாக இருக்குது. ஸோ நான் லோக்கல் நம்பர் வேறு. ஸோ டீசல் வண்டி எதிர்பார்க்குறவங்களுக்கு ஒரு சூப்பரான வண்டி. செவர்லெட் ஆப்ட்ரா 2008 மாடல். உங்களுக்கு FC 28 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹோண்டாவில் சிட்டி. இது ஸோ 2006 மாடல். ஸோ இந்த வண்டியோட அவுட்லுக்கெலாம் பார்த்துடலாம். இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலாய் வீல் எல்லாமே வந்துடுது. பெட்ரோல் வண்டி. இந்த வண்டியோட அவுட்லுக் நம்ம பார்த்துடலாம். இப்போது ஹோண்டா சிட்டினாவே அதுக்கு ஒரு தனியாக மார்க்கெட்டுங்க. உண்மையிலே நல்ல நம்மக்கிட்ட அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். ஹோண்டா சிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர்லாம் நல்ல லக்ஸுரியாகவே இருக்கும். பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வந்து சீட் கவர்ஸ்லாம் பாருங்கள் நல்லாயிருக்கு. ஸோ நல்ல ஸ்பேஸியான வண்டி. இல்லை கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகிறதுக்கு சூப்பர் வண்டி. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,65 வருதுங்க. ஸோ நெகோசியேட் ப்ரைஸ் தான். ரீசனபுளாக ஏதோ பண்ணி கொடுக்கலாம். அடுத்து ஒரு லோ பட்ஜெட்டில் வந்திருக்க வண்டி பார்த்திங்கன்னா டாட்டா இண்டிகா பெட்ரோல் வண்டி. 2008 மாடல். பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்க வண்டி தான். ஸோ அதோட அவுட்லுக் பாருங்கள். ரொம்ப லோ பட்ஜெட்டு. எல்லாருமே பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு கீழே வண்டி இருக்கான்னு கேட்டிருப்பீங்க. ஸோ நம்மள்ட்ட அதிகமாக ₹1 கீழே இந்த வண்டியும் இருக்காது. 1லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபா வரைக்கும் இருக்கும். பவர் விண்டோ வந்துடுதுங்க. ஃப்ரண்ட்டில் சுவிட்சஸ் இருக்குது. பவர் ஸ்டேரிங் வந்துடுது.
ஒரு ஆடியோ சிஸ்டம் இருக்குது. லெதர் சீட்ஸ் பாருங்கள், சீட் கவர்லாம் நல்ல நீட்னஸாக இருக்குது. ஸோ லோ பட்ஜெட்டில் ஒரு சூப்பர் வண்டிங்க இது. 79,000 வருதுங்க. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது, 79,000 வருதுங்க. ஸோ அடுத்து நம்மக்கிட்ட என்னென்ன வண்டி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் வாங்க. பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்திங்கன்னா ஃபியட் புண்டோ. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2010 மாடல். எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க. போட்டு கொடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 65,000 சொல்கிறாங்க. 165 டீசல் வண்டி, நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டியும் தான். ஸோ 165 வருது. எஃப்சி இன்சூரன்ஸ் 5 வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபியட் லினியா. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2009 மாடல். எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. டீசல் வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, ஏர் பேக் எல்லாமே வந்துடும், அலாய் வீல் முதற்கொண்டு. ஸோ வண்டி பார்த்திங்கன்னா எல்லாமே கரண்ட்டில் இருக்க வண்டி. இதுவும் 1,65,000 வருதுங்க உங்களுக்கு. டீசல் வண்டி, பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. எட்டியாஸ் லிவா. இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2013 மாடல், 3 ஓனர், பெட்ரோல் வண்டிங்க. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோன் ஆப்ஷன் கூட உண்டு. எல்லா வண்டிக்குமே ஒரு 50% உங்களுக்கு லோன் ஆஃபர் கூட பண்ணி கொடுக்கலாம். ஸோ அது சொந்த வீடு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்பூரில் லோக்கலில் வேணும். வெளியூராக இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கணும். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2,69,000 வரைக்கும் கோட் பண்ணியிருந்த வண்டி இப்போது ஒரு ஆஃபர் ப்ரைஸ் மாதிரி கூட கொடுக்கலாம். 2,39,000 இந்த வண்டி கொடுத்துர்லாங்க. 2013 எட்டியாஸ் லிவா. அடுத்து ஒரு ப்ரீமியம் டைப் காருங்க, சூப்பர் வண்டி இது. ஹுண்டாய் சொனாட்டா 2006 மாடல். ஸோ இதில் வந்து ஏர் பேக்கு, அலாய் வீலு, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, லெதர் சீட்ஸு, ஏசி எல்லாமே, ஏசியெல்லாம் பக்கா கண்டிஷனில் இருக்குதுங்க. என்ஜின் நல்ல தெளிவாக இருக்குது. டீசல் வண்டி. டீசல் வண்டிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைலேஜும் கொஞ்சம் கிடைக்கும். ஸோ பெட்ரோல் வண்டியாக இருந்தால் தான் மைலேஜ் ட்ராப் ஆகும். ஸோ இந்த வண்டியோட டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வீடியோ கூட எடுத்து அனுப்புவாங்க இன்டீரியர் அவுட்லுக்கில். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வண்டியுமே இன்டீரியர் அவுட்லுக் இப்போதைக்கு இந்த வீடியோவில் பண்ண முடியாது. ஒரு 2 காராக வேணா கூட நான் எடுத்து அடுத்த வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸுங்க. 1,75,000 வருதுங்க. டீசல் வண்டி, பேப்பர்ஸ் எல்லாமே, எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. அடுத்து ஃபியட் லினியாவில் பெட்ரோலுங்க. இது 1,65,000 வருதுங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டு. எஃப்சி எல்லாம் இப்போ தான் போட்டிருக்காங்க போன வருஷத்தில், இந்த வருஷத்தில். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டி 2009 மாடலு, பெட்ரோல், உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் தான். இதுவும் பார்த்திங்கன்னா அலாய் வீலு, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, லெதர் சீட்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,69,000 வருதுங்க. ஹுண்டாய் வெர்னா. இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2008 மாடலு. ஏசி ஃபுல்லாக ஒர்க்கிங்கில் இருக்குது. லெதர் சீட்ஸு, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, அலாய் வீல் எல்லாமே வந்துடுது, ஏர் பேக் டைப்பு. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,65,000 வருது. பெட்ரோல் வண்டிங்க, பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்க வண்டி. மகேந்திரா ரெனால்டு லோகன். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2007 மாடல், பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. டீசல் வண்டி. ஸோ டயர் பாயிண்ட்லாம் நல்லா இருக்குங்க. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,35,000 கொடுத்துர்லாங்க. ஹுண்டாய் i10. ஸோ இந்த வண்டி 2009 மாடல். இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2009 பேப்பர்ஸ் வந்து கரண்ட்டில் இல்லை. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர்ஸ் 5 வருஷத்துக்கு கரண்ட் பண்ணி கொடுத்தா 1,65,000 கேட்குறாங்க. பியூர் பெட்ரோல் வண்டி. என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 100% தெளிவாக இருக்குங்க. ஸோ நம்மள்ட்ட 3 i10 இருக்குது, அதையும் நான் காமிச்சிட்றேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அடுத்த i10 தான். அதுவும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2008 மாடல். பேப்பர்ஸ் இதெல்லாம் கரண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா பியூர் பெட்ரோல் வண்டி தான். இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் தான். பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ எல்லாம் வந்துடுது. எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரியர்லாம் போட்டிருக்காங்க. பெட்ரோல் வண்டி. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு i10 வந்து பார்த்திங்கன்னா 2009-8 மாடல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 2-2.5 அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. ஸோ இது நம்மள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா 1,69,000 கொடுத்துர்லாங்க. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹுண்டாய் i10 தான். இது வந்து 2009 மாடல், பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்க வண்டி, எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. 1,85,000 வருதுங்க. வண்டி நல்லா கண்டிஷனில் இருக்குது. என்ஜின் முதற்கொண்டு எல்லாமே தெளிவாக இருக்குங்க. ஸோ எல்லா வண்டியும் வந்து பார்த்திங்கன்னா அவுட்லுக், இன்டீரியர் ஃபுல்லாக காமிக்க முடியாது. நான் அடுத்தடுத்த வீடியோவில் வேணால் நான் அப்டேட் பண்ணுறேன். ஒரு 2 வண்டியாக எடுத்து நிப்பாட்டி அதோட இன்டீரியர், அவுட்லுக்கு ஃபுல் எல்லாமே காமிச்சிட்றேன். 2009 மாடல், பெட்ரோல் வண்டி, 1,85 வருதுங்க. அடுத்து ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் டைப் காரு, ஃப்ளூயன்ஸ், ரெனால்டு ஃப்ளூயன்ஸ். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு டீசல் வண்டி. நம்மள்ட்ட ஒரு பெட்ரோல் வண்டி இருந்துச்சு, அது கொடுத்தாச்சிங்க. ஸோ இது டீசல் வண்டி, 2,000 ரூபா வருதுங்க. 2011 மாடலு. ஸோ இன்டீரியரு, அதுக்கப்புறம் சஸ்பென்ஷனு, கியர் ஷிஃப்டிங் எல்லாமே நல்லாயிருக்கு. என்ஜின் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஸோ நீங்கள் மெக்கானிக் கூட்டு வந்து கூட செக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல தரமாக இருக்குது வண்டி. நீங்கள் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேசிக்கலாம். நல்ல அதுவும் நெகோசியேட் ப்ரைஸ் தான். ஒரு 2,25 வருதுங்க நெகோசியேட் ப்ரைஸு. நல்ல சூப்பர் வண்டி, நல்ல ஒரு ப்ரீமியம் டைப்பு. ஏர் பேக்கு எல்லாமே வந்துடுதுங்க. அலாய்ஸ் வீலு, அதுக்கப்புறம் எல்லாமே ஃபுல் ஆப்ஷன் தான். 2,25,000 வருதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு சூப்பரான வண்டிங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் இந்த வண்டிக்கு நம்ம போட்டு கொடுத்தோம்னா 1,75,000 கொடுத்துருங்க. 8 சீட்ரு. இல்லை அப்படியே எடுத்துக்கிறதா இருந்துச்சுன்னா ரொம்ப ஆஃபர் ப்ரைஸ் மாதிரி சொல்கிறாங்க. உண்மையிலே செம்ம ஆஃபர் ப்ரைஸ் சொல்கிறாங்க. 1,55,000 ஒரு 8 சீட்ருங்க. டீசல் வண்டி, 2010 மாடலுங்க. டயர் பாயிண்ட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. டயரே இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதுவே 10,000 வந்துடுங்க ஒரு டயரும். ஸோ டயர்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. என்ஜின் நல்லா இருக்குது, வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 8 சீட்ரு வண்டி, 2010 மாடல், டீசல் வண்டி. இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,55,000 வருதுங்க. 1,59,000. அவுட்லுக் பாருங்கள், அடி டென்ட்டுன்னு எதுவுமே இல்லைங்க. நான் ஃபுல்லாக காமிக்க முடியாது, ஏன்னா வீடியோ டைம் ஆயிருங்கிறதுக்காக நான் நம்ம ரெண்டமாக காமிக்கிறேன்.
அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செவர்லெட்டு ஸ்பார்க்கு. எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்து இந்த வண்டி பார்த்திங்கன்னா 1,35,000 கொடுத்துர்லாங்க. சிங்கிள் ஓனர் வண்டிங்க. 2010. உங்களுக்கு பெட்ரோல் அண்டு எல்பிஜி எல்லாமே வந்துடுதுங்க. 2010 மாடல் பெட்ரோல் அண்டு எல்பிஜி வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி கிட்டுங்க. இன்றைக்கி கம்பெனி கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அதுவே ஒரு 30,000-40,000 வந்துடும். ஸோ இருந்தாலும் வண்டி 1,35,000 உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் 5 வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம். செவர்லெட் பீட் 2012 மாடலு. ஸோ பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. டீசல் வண்டி. இது பார்த்திங்கன்னா ஒரு 1,10,000 கொடுத்துர்லாங்க. டாட்டா இண்டிகோ 2006 மாடல் 26 வரைக்கும் உங்களுக்கு பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து 85,000 கொடுத்துர்லாங்க. பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. லோக்கல் நம்பர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன வண்டி பார்த்திங்கன்னா என்னென்ன பிராண்டில் இருக்குதுன்னு காமிச்சிருக்கேன். ஸோ நம்மகிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20-22 வண்டிக்கு பக்கம் இருக்குது. இன்னும் வர வேண்டிய வண்டியும் இருக்குது. அடுத்தடுத்த சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ இந்த வண்டியெல்லாம் நல்ல நல்ல ப்ரைஸுக்கு தான் நாங்கள் கோட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.